Hare Krishna, Srimad Bhagavatam, Canto number 1, chapter number 18. இதனோட தலைப்பு வந்து பிராமண சிறுவனால் பரீட்சித் சபிக்கப்படுதல். சுதவாச்சா யோ வை த்ரௌணி அஸ்திர விப்ளுஷ்டோ நாமாதூர் உதரே மிருதகம் அனுக்ரகாத் பகவதகம் கிருஷ்ணஸ் அத்புத கர்மணகம் சுதவாச்சா யோ வை த்ரௌணி அஸ்திர விப்ளுஷ்டோ நாமாதுர் உதரே மிருதம் அனுக்ரகாத் பகவதகம் கிருஷ்ணஸ்யாத்புத அத்புத கர்மனக. சுதவாச்சானா சுதகோஸ்வாமி கூறினார், எவன் ஒருவன் நிச்சயமாக த்ரௌணி அஸ்திர அப்படின்னா துரோணருடைய மகனின் ஆயுதத்தால் விப்ளுஷ்ட எரிக்கப்பட்டார். இல்லை மாது தாயின் உத்தரே கர்ப்பப்பைக்குள் மிருதே மரணத்தை சந்தித்தார். அனுகிரகாத் கருணையால் பகவத பரமபுருஷ பகவானின் கிருஷ்ணர் அத்புத கர்மன அற்புதமாக செயற்படுபவர். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுதகோஸ்வாமி கூறினார், தமது தாயின் கர்ப்பப்பைக்குள் இருந்த பரீட்சித் மகாராஜன் துரோணருடைய மகனின் ஆயுதத்தால் தாக்கப்பட்ட போதிலும் அற்புதமாக செயற்படுபவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால் எரிக்கப்பட முடியாதவராக இருந்தார். இப்போ உங்களுக்கு தெரியும், உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் பிறந்தவர் தான் நம்மளுடைய பரீட்சித் மகாராஜ். உத்தரையினுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது இப்போ வந்து துரோணரோட பையன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், அஸ்வத்தாமன். துரோணரோட பையன் யார், அஸ்வத்தாமன். அவர் என்ன பண்ணார், அவர் வந்து ஆயுதத்தை ஏந்தி அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து வான் நோக்கி போட்டார் இல்லையா. அப்போ வந்து வான் நோக்கி ஒன்று போட்டுட்டு, அதுவும் இல்லாமல் அந்த வான் நோக்கி போனது என்னாச்சு, உத்தரையினுடைய கர்ப்பப்பையில் ஏவி விட்டார். அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் அந்த கர்ப்பமாக இருந்த கர்ப்பத்தில் இருந்த மகனான பரீட்சத்தை வந்து தாக்க போகும்போது கிருஷ்ணரை வந்து வேண்டினா உத்தரை வந்து வேண்டினோன்னே என்னாச்சு, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கட்டை விரலால் குழந்தையை வந்து காப்பாற்றி அவர் வந்து உயிர்த்த வச்சார். அவர் வந்து மரணப்படுக்கைக்கு போகிறதுக்கு மரணத்துக்கே போயிட்டார். அதுலேருந்து எரிக்கப்பட்டவரான அவரை வந்து எரிச்சிட்டான் அவன் வந்து அந்த ஆயுதத்தால். பட் ஆனால் அந்த கருப்பாக இருந்த அந்த பரீட்சித் மகாராஜாவை பகவான் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் தன்னுடைய கட்டை விரலால் காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பிரம்மம் ஹோபோதிஸ்தாத்யஸ் தாத் யஸ்து தக்ஷகாத் பிராண பில்பவாத் நா சம்மோஹோ ருபாயத் பகவதி அர்ப்பிதா சயகம் பிரம்மகோப உத்திதாத் யாயது தக்ஷதாத் பிராமண பில்பவாத் ந சம்மோஹோருபயாத் பகவதி அர்ப்பிதா சயகம். இதில் என்னென்னா, பிரம்ம கோபம் அப்படின்னா பிராமணரின் கோபத்தால், ஒரு பிராமணரின் கோபத்தால், உதிதாத் அப்படின்னா விளைவிக்கப்பட்ட, எது அதனால், தக்ஷகாத் அப்படின்னா நாகத்தினால், பிராண பில்பவாத் அப்படின்னா பிராண நாசத்திலிருந்து, நான் ஒருபோதும் இல்லை, சம்மோக அப்படின்னா கலக்கமடைந்தார், உருபயாத் அப்படின்னா பெரும் பயம், பகவதி பரமபுருஷரிடம், அர்ப்பிதா சரணமடைந்தார், ஆசைய உணர்வு அப்படின்னா என்ன, நம்ம மொழிபெயர்ப்பு படித்து பாலாமா. மேலும் பரீட்சித் மகாராஜன் எப்பொழுதும் மனமறிந்து பரமபுருஷரிடம் மனமறிந்து பரமபுருஷரிடம் அடைந்தவராக இருந்தார். எனவே ஒரு பிராமண சிறுவனுடைய கோபத்தினால் தன்னை ஒரு நாகம் தீண்டப் போகிறது என்பதை அறிந்த அவர் அச்சமோ கலக்கமோ அடையவில்லை.
இப்போ பகவான்கிட்ட யார் வந்து சரணாகதி அடைகிறாளோ அவள் வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாள். அந்த பிராமண சிறுவன் வந்து தன்னுடைய கோபத்தால், அந்த கதை பின்னாடி வரும், நம்ம சொல்கிறேன் நான். இருந்தாலும் சொல்லிவிட்டு நான் வேணால் அதை படித்தா உங்களுக்கு புரியும். ஒன்றும் கிடையாது. ஒரு சமயம் இவர் வந்து பரீட்சித் வந்து வேட்டையாடுறதுக்கு போயிருக்காரு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. அப்போ வந்து ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது. அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவர் வந்து தவம் இருந்துட்டு இருந்தார். அவர் வந்து தண்ணின்னு கேட்டிருக்காரு. தண்ணின்னு அவர் கேட்கலன்னொன்னே அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப தாகத்தினால அது கேட்டுகிட்டே இருக்கும், இவர் காதலே வாங்க மாட்டேங்கிறாருன்ட்டு அவர் யோக நிலையில் இருந்திருக்காரு. அவர் கேட்கல. இவர் என்ன பண்ணார், அந்த முனிவருடைய கழுத்தில் போய் செத்த பாம்பை கொண்டு போய் போட்டாராம் மாலையாட்டம். இதை பார்த்து அவருடைய மகன் என்ன பண்ணாராம், சின்ன பையன், அவன் வந்து கோபத்தில் வந்து நீ வந்து 7 நாளில் வந்து அது பாம்பு கடிச்சு இறந்துருவா அப்படின்னு சொல்லி அவன் சாபம் கொடுத்தான் அப்படின்றது நம்ம வந்து பாகவதத்தினுடைய கதை நம்ம பார்த்துருக்கோம். அதான் அப்போ அப்படி சாபம் கொடுத்தா கூட அவர் வந்து பகவான்கிட்ட சரணடைஞ்சதுனால ஒரு அச்சமோ கலக்கமோ அடையவில்லை அப்படின்னா அவர் பக்தர், அதனால அதை சொல்கிறாங்க. உத்தஸ்ருஷ்யா சர்வதா சங்கம் விஜானாஜித சம்ஸ்திதி வையாசகேர் ஜகௌ விசிஷ்யோ கங்காயம் ஸ்வாம் கலேவரம். மேலும் அவரது சகாக்களையெல்லாம் விட்டு பிரிந்த பின் அவர் வியாசரின் புதல்வரிடம், சுகதேவ கோஸ்வாமி தான் வியாசரோட புத்திரர் இல்லையா, ஒரு சீடனாக சரணடைந்தார். இவ்வாறாக பரமபுருஷரின் உண்மையான நிலையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அஜித என்ற சொல் இங்கு குறிப்பிடப்பட்டதாகும். பரமபுருஷராகிய கிருஷ்ணர் அஜித அல்லது வெல்ல முடியாதவர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து 4வது ஸ்லோகம் படிக்கலாம். நோத்தமஸ்லோகோ வார்த்தானம் ஜுஷாதாம் தத் கதாமிருதம் ஷயாத் பிரமோன் அந்ய காலேபி ஸ்மரதாம் தத் பதாபுஜம். இது உண்மை. ஏனெனில் யாரை பற்றி வேத மந்திரங்கள் பாடுகின்றனவோ அப்பரம புருஷரின் உன்னதமான கதைகளை கேட்பதில் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களுக்கும் பகவானின் தாமரை பாதங்களை இடையராது நினைப்பதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் மரண காலத்திலும் மதிமயக்கம் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்கிறேன், வேத மந்திரங்கள்லாம் யாரை வந்து புகழ்கிறது, கிருஷ்ணரை தான் புகழ்கிறது. அந்த கிருஷ்ணருடைய கதைகளை நம்ம எப்பயுமே கேட்டுட்டு அவரை ஞாபகம் பண்ணிவிட்டு அவருடைய தாமரை பாதங்களை இடைவிடாது நினைக்கணும். அப்போ நமக்கு மரணங்கிறது பயமே வராது, மயக்கம் வராது, மரணன்ற ஒரு மயக்கம் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. தாவத் கலீர்னா பிரபாவே பிரவிஷ்டோ பிரபிகா சர்வதக யாவத் ஈஷோ மகான் உர்வ்யாம் அபிமன்யவா ஏகராட். இப்போ என்னென்னா, அபிமன்யுன் சிறந்த சக்தி வாய்ந்த மகன் உலக பேரரசராக இருக்கும் வரை கலிபுருஷன் செழிப்படைய வாய்ப்பில்லை. இது ஏற்கனவே கலிபுருஷனை பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அது யார், அபிமன்யோட பையன் பரீட்சித் மகாராஜ் இல்லையா. ஹரே கிருஷ்ணா. நம்மளால் முடிஞ்சது நல்ல வார்த்தைகளை 4 பேருக்கு சொல்லுங்கங்க. எப்பயுமே வந்து தீங்கு தரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறது ஈஸி. நான் கூட நேற்று என்னோடய குரூப்பில் ஒரு இது போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு இலையை வந்து செடியிலேருந்து பறிக்கிறது ரொம்ப ஈஸியாக பிரித்து எரிஞ்சிடுவோம் இல்லையா. இலையோ பூவோ பறிச்சிடுவோம். ஆனால் அதை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி தான் வார்த்தைகள் வந்து இப்போ வந்து இலை மாதிரி தான். நம்ம பறித்து போடும்போது டக்குன்னு ஒருத்தர் நம்ம மனசில் என்ன தோன்றதோ நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பிராமண சிறுவன் பாருங்கள், தன்னுடைய வாயில் வந்ததான் அவர் வந்து 7 நாளில் நாகம் கடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். சின்ன பையன்தான், இருந்தாலும் அது சாபம் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம வந்து யாருக்குமே ஹர்ட் பண்ணுறதுக்கு யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹர்ட் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மரத்தை வளர்க்குறது கூட ரொம்ப கஷ்டம். அதை பிச்செறிகிறது எவ்வளோ, ஒரு சாமானை உண்டாக்குறது எவ்வளோ கஷ்டமோ,
இப்போ ஒரு சாமானாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு தையலே தைக்கிறோம். தைக்கும்போது அதை வந்து நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக நான் தைக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் பிரிக்கும்போது விறுவிறுன்னு பிரித்து போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு சாமான் வீட்டில் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக அடுக்கும்போது டைம் எடுக்கும். அதை பிரித்து களைச்சி போடுறது ரொம்ப ஈஸி இல்லையா? அது மாதிரி தான் மனுஷங்களுடைய மனசை வந்து எப்பயுமே நம்ம காயப்படுத்தக்கூடாது. அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, யாருக்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா நமக்கு ஏமாற்றம் வரும். ஐயோ நம்ம அவங்கள கூப்பிடலையே, அவங்க நம்மளை கூப்பிடலையே, அவங்க நம்மகிட்ட பேசலையே, அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. நமக்கு வந்து இந்த உலகத்தில் பகவானுக்கு சர்வீஸ் பண்ண தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். இந்த பகவானோட சர்வீஸ் தான் மெயின். மற்றதெல்லாம் வந்து மற்ற உறவுகள் நம்மக்கிட்ட நல்லா இருந்தால் நம்ம வந்து நல்லபடியாக பேசி அவங்கள மனசு கஷ்டப்படுத்தாமல் நம்ம பேச கற்றுக்கணும். ஹரே கிருஷ்ணா. சாண்ட் பண்ணுங்கள், சாண்டிங் மஸ்ட்டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா.